இங்கே நின்ற மக்களையும் பார்த்து சொன்னார்கள், தர்மாபுரத்திலிருந்து வந்திருக்கிற உங்களை, மயிலாப்பூரிலிருந்து வந்திருக்கிற உங்களை, உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்பொழுதுதான் என் உள்ளம் சொன்னது, என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு சபையின் போதகரைய சொன்னேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதுதான். 7 குத்துவிளக்குகள் பற்றியோ 7 சபைகளை பற்றியோ உங்களோடு நான் பிரசங்கிக்காதபடிக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காரணம் என்ன? ஃபேமிலி கேம்ப், குடும்ப முகாம் என்று அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள். உடனே எனக்கு கொடுத்த நோட்டீஸை திருப்பி பார்த்தேன். அதுல அப்படிப்பட்ட கெட்ட வார்த்தையே இல்லை. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வார்த்தை உண்மையாய் புறப்பட்டு வந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உண்மைதான வேதம் அப்படி சொல்லுகிறதா என்று நீங்கள் யோசிக்கப்படும். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமா. உங்களை ஆசீர்வதிப்பதுதான் என் தேவனுக்கு பிரியம், குமாரனுக்கு பிரியம், பரிசுத்த ஆவியானவருக்கு பிரியம். ஒரு சமயம் ஆசீர்வாதம் இல்லாமல் நான் வந்திருக்கிறேன். என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை, என் வீட்டில் ஆசீர்வாதம் இல்லை, என் தொழிலில் ஆசீர்வாதம் இல்லை, என் பிள்ளைகளின் படிப்பில் ஆசீர்வாதம் இல்லை, என் பிள்ளைகளின் குடும்பங்களிலே ஆசீர்வாதம் இல்லை, எனக்குள்ளும் ஆசீர்வாதம் இல்லை, எனக்கும் மனைவிக்குள்ளும் ஆசீர்வாதம் இல்லை என்ற சூழ்நிலைகளோடு ஒரு சமயம் நீங்கள் வந்து இருப்பீர்களேயானால் அப்படிப்பட்டவர்களை எல்லாம் என் தேவன் ஆசீர்வதித்து தான் உங்களை அனுப்ப போகிறார். உண்மைதான் வேதம் அப்படி சொல்லுகிறதா என்று நீங்கள் யோசிக்க கூடும். ஐயா, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று தலைமை போதகர் சொன்னார். அதை தொடர்ந்து நீங்களும் பிரசங்கிக்க வந்திருக்கிற நீங்களும் சொல்லுகிறீர்களே, ஐயா இன்னைக்கு தேதி கடந்து போய் 12 நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. 12வது நாளிலே நாங்கள் வந்திருக்கிறோமே, அப்படியானால் நீங்கள் சொல்லுகிற ஆசீர்வாதம் என்றைக்கு கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். இன்னும் சில வித்தியாசமாக யோசிக்கலாம். பாராளுமன்ற தேர்தல் அறிவிப்பு கொடுத்து இந்த 5 தினங்களிலே எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட், விளம்பரங்கள் எல்லாம், பிரச்சாரம் எல்லாம் முடிய போகிறது. பிரச்சாரம் முடிந்ததற்கு பின்பதாக கட்சிக்காரர்கள் கொண்டு வந்து கொடுப்பார்கள் என்று அவளோடு காத்திருக்கிறேனே, அந்த ஆசீர்வாதத்தையா என்று சொல்லி ஒரு சில வித்தியாசமாய் கூட நினைத்து கொண்டிருக்கலாம். ஒரு சில தலையாட்டுகளை எதிர்பார்ப்போடு தலையாட்டுகிறேன். ஆனால் இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? களஞ்சியத்தில் விதைத்தவனியும் உண்டோ, அத்தியும் மாதளையும் திராட்சையும் கனிகள் கொடுக்கவில்லையோ, அவைகள் கனிகள் கொடாவிட்டாலும் நான் உங்களை, நீதி சொல்லுங்க பார்க்கலாம், நான் உங்களை, யாராவது சொல்லுங்க, விசுவாசிகள் யாராவது சொல்லுங்க, கரெக்டா சொல்லணும், நான் உங்களை சரியா சொல்லல, நான் உங்களை போதகரைய சொல்லிவிட்டார். சொல்லுங்க, இப்ப சொன்னீங்க, நான் உங்களை தலைமை போதகர் சொன்ன எவ்வளவு நிமிஷம் எழுதுங்க பிளீஸ், தயவு செய்து. சரியான பதில் சொன்னேன். தலைமை போதகருக்கு ஒரு பச்சை நோட்டு காணிக்காய் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் மட்டுமே சரியாக சொன்னார்கள், இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் என்று. உண்மைதானா ஐயா? நீங்கள் சொன்ன வார்த்தை உண்மைதானா? வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. வாசியுங்கள். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை சற்று நீங்கள் வாசிக்கும் பொழுது, களஞ்சியத்தில் விதைத்தானியம் உண்டோ, அத்தியும் மாதளையும் திராட்சையும் கனிகள் கொடுக்கவில்லையோ, அவைகள் கனிகள் கொடாவிட்டாலும் நான் உங்களை, அனிதாமா எடுத்தீங்களா? அனிதாமா யோசிக்கலாம். ஐயா, ஆகாயா வெண்டைக்கா தெரியும், பாவக்கா தெரியும், ஆகா எங்க இருக்குன்னே தெரியலையே. பக்கம் 1091, பக்கம் 1091 ரைட் சைட்ல இருக்கு. இன்று முதல் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்புக்குரியவர்களை, எத்தனையோ ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து ஏமாந்திருக்கிறேன். ஆனால் இந்த 24ஆம் ஆண்டு விழாவினுடைய முதல் நாளிலே எங்கள் தலைமை போதகர் சொல்லுகிறார், ஆசீர்வதிக்கவே கர்த்தர் உங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார், உங்களுக்கு எந்த இடங்களில் ஆசீர்வதிப்பார் என்றெல்லாம் சொன்னாரே. அப்படியானால் இன்று கண்ட எகிப்தியனை என்றும் இனி காண்பதில்லை என்ற யாத்திராகமம் 14:13 படியாக இதுவரையிலும் ஆசீர்வாதம் இல்லாமல் சாபமான சூழ்நிலைகளில் கலந்து வந்திருப்பீர்களேனா, அப்படிப்பட்ட சாபமான சூழ்நிலையில் நீக்கப்பட்டு இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாறுவதற்கு அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்ததை நிறைவேற்றப்படாதிருக்கும் என்று சொன்ன என்னாகமம் 23:19 படியாக இந்த ராத்திரி வேளையில் என் தேவன் உங்களை பார்த்து நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ஆசீர்வாதம் தான் கிடைக்குமே தவிர அங்கு கரிகளவு சாபத்திற்கு இடமே இல்லை.
நீங்கள் ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரர்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு பாக்கியம் உள்ளவர்கள். ஆசீர்வாதத்தோடு தான் நீங்கள் தர்மாபுரத்திற்கும் மயிலாப்பூருக்கும் ஆவலிக்கும் புறப்பட்டு போகிறீர்கள். இல்லையா? இந்த பகுதியில் இருக்கிறவர்களுக்கு என்று சொல்லவில்லையா என்று நீங்கள் யோசிக்கலாம். இங்கெல்லாம் சொந்த ஊர் ஜனங்க, நம்ம வீட்டு மக்கள். அதனாலதான் வெளியிருந்து வந்த தர்மாபுரத்தையும் மயிலாப்பூரையும் ஆவலையும் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். அவர்களோடு பழமொழி கிராமத்துல சொல்லுவாங்க, பூவோடு சேர்ந்து நானும் மணக்குமா. இந்த 3 பூக்கள் தர்மாபுரமும் மயிலாப்பூரும் ஆவலியுமான இந்த 3 பூக்களோடு நாளாகிய நாமும் மணக்க போகிறார்கள் இல்லையா? சொல்லுங்க. இது மாமிசமான யாவருக்கும் நான் கர்த்தர், மாமிசமான யாவருக்கும் நான் கர்த்தர். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்ன எரேமியா 32:17 படியால் என் அன்புக்குரியவர்களே, இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன் போட்டுட்டோம், உண்மைதான். ஆனா ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார், எப்படி ஆசீர்வதிப்பார், எதன் மூலமாய் ஆசீர்வதிப்பார்? ஒரு கேள்வி எழும் அல்லவா? அந்த கேள்வியை எழுப்பும் பொழுதுதான் நான் நின்று கொண்டே அவரிடத்திலே கேட்கிறேன், ஆவியானவரே நீ ஆசீர்வதிப்பீர் என்று தலைமை போதகர் மதனையா சொல்லிவிட்டார்களே, நான் பிரசங்கத்திற்கும் நின்று கொண்டிருக்கிறேனே, எப்பொழுதையா ஆசீர்வதிப்பீர், எப்படி ஆசீர்வதிப்பீர்? இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கிற வேளையில் ஆவியானவர் எனக்கு சுட்டி காண்பித்த ஒரு வேத வசனம். சற்று வாசிகள். 118 சங்கீதம் 24 வசனம். 118 சங்கீதம் 24 வசனம். இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே கலிகூர்ந்து மகிழக்கிறோம். ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது 118 சங்கீதம் 26 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கை தட்டியவர்களே சொல்லுங்கள், கை கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். இது கர்த்தர் உண்டு பண்ணினா இதிலே கலிகூர்ந்து மகிழக்கடவோம். ஏன் இந்த மகிழ்ச்சி? கலிகூறுதல் எதற்காக? ஐயா சொன்னார், டேவிட் டைம் என்று சொன்னார், பாலையா சொன்னார் டேவிட் டைம் என்று சொன்னார். அந்த டேவிட் டைம் என்று சொன்னது போல இந்த அருமையான வேளையில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிற ஒரு காரியம், கர்த்தர் தம்முடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியா விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளின் முதல் பகுதியாக 3 ஆசீர்வாதங்களை உங்களோடு கொடுக்கும்படி கர்த்தர் என்னை வழிநடத்தட்டும். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஐயா அறிவிப்பு கொடுக்கும் பொழுது சொன்னார்கள் 6 மணி என்று சொன்னால் 5:30 வர வேண்டும். கடைசியாக வந்த குடும்பம் 7 மணி 20 நிமிடம் என்று சுட்டி காண்பித்தார்கள். அது வேதம் என்று சொல்லுகிறதாம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளையில் யோவானும் பேதுருவும் தேவாலயத்திற்கு சரியாய் போனார்களாம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளையில் யோவானும் பேதுருவும் சரியாய் தேவாலயத்திற்கு போனார்களாம். வேதம் அப்படித்தான். அப்போஸ்தலர் 3:1 சொல்லுகிறது, 9 மணி ஆராதனைக்கு சரியாக யோவானும் பேதுருவும் போனார்கள். அதே போல உங்கள் ஆலயத்திலிருந்து ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் என் அன்புக்குரியவர்களே, நேரத்தை நீங்கள் சரியாக கடைபிடிப்பீர்களானால் அதுதான் ஆசீர்வாதத்தின் முதல் படி. அதில் சொல்லுங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதல் படி. ஆலயத்திலிருந்து உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆலயத்திற்கு வாருங்கள், சரியான நேரத்திற்கு வாருங்கள். ஆமேன் போடுகிற நேரத்திற்கு அல்ல, சங்கீத விளக்கத்திற்கு பின்பல்ல, சாட்சி பகுதி முடிந்ததற்கு பின்பல்ல, செய்தி நேரத்திலாயும் போகலாம் என்று சொல்லுகிற சூழ்நிலைகளை மாற்றிவிட்டு அந்தி சந்தி மத்தியானமாகிய 3 வேளையிலும் மிக தெளிவாக சங்கீதக்காரன் 55ஆம் சங்கீதம் 14லும் 17லும் சொல்லுகிறான், அந்தி சந்தி மத்தியானமாகிய 3 வேளையிலும் நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட சத்யா தேட்டருக்கு போனோம். அப்படித்தானே? அப்படியாம எழுதிருக்கு? இல்லை மகளே, சற்று நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 55 14யும் 17யும் ஒருவர் வாசிக்க கேட்போம். நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்திற்கு போனோம். கூட்டத்தோட தேவாலயத்திற்கு போகணுமா? நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்திற்கு போக வேண்டும். ஆலோசனை
ஆலயத்திலே உண்டு. ஒரு அலையில சொல்லுங்க, ஆலோசனை ஆலயத்திலே உண்டு. ஐயா ஒரு இக்கண்ண வச்சு ஒரு வார்த்தையை சொன்னா நான் சற்று திகைந்து போனேன். ஒரு சமயம் ஞாயிற்றுக்கிழமை அது கட் பண்ணினாலும் பண்ணப்படும். நான் விசுவாசிக்கிறேன். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கிரியை செய்கிறவர் அல்லவா நம்முடைய தேவர்கள் இல்லையா? அவர் சாம்பார் நினைச்சா நம்முடைய ஆண்டவர் காலையை அனுப்புவார். அல்லையில சொல்லுங்களேன். நாம் துணையனே நயந்தூரை சொன்னவர், நாம் துணையனே நயந்தூரை சொன்னவர், தாட்டில் வித்தாரையா தனியனை நீவத்தாட்டில் வித்தாரையா தனியனுக்கு ஆதாரம் நீதாரையா சாப்பிட முடியும். உங்களுக்கு இல்லைன்னா எனக்கு எம்டியா தானே போக முடியும். ஆக நமக்கு எம்டி அல்ல, ஓவரா கொடுக்கப்படும். சொல்லுங்களேன், காலையும் மன்னாவும் பிள்ளைங்க சொல்லுங்கப்பா, காலையும் மன்னாவும் அனிதாமா சொல்லுங்களேன். ஜெராக்ஸா இருக்கிற பாவி மகள காலையும் மன்னாவும் அனிதாமா சொல்லுங்க. அந்த மாதிரி ரிப்பீட் பண்றாங்க. காலையும் மன்னாவும் ஆண்டவர் கொடுக்கும் பொழுது சொல்லுங்க, ஆண்டவர் கொடுக்கும் பொழுது காலையும் மன்னாவும் வாயினால தின்னு மூக்குனால வருவாங்க. சொல்லுங்க, மூக்கு வழியா வந்துச்சா? அப்ப எந்த அளவுக்கு சாப்பாடு கொடுத்திருப்பார்? இயேசுநாதராகிய கர்த்தரே கொடுத்தார்னா இம்மானுவேல் மதம் சும்மாவா விடுவாரு? சொல்லுங்களேன். ஏன் தெரியுமா? இந்த இம்மானுவேல் மதனைய சபையில யார் இருக்க தெரியுமா? யார் இருக்கிறோமா? உண்மைதானா? உங்க பைபிள் அப்படி எழுதியிருக்க மகளே, கொஞ்சம் நீங்க வாசிங்களே. ஆபகு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்களே. ஆபகு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை கொஞ்சம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே. ஆனால் பக்கம் 1085 தேடிட்டு இருக்கா. முதல் வரிசையில் உட்கார்ந்து மத்தேயுக்கு பின்னாடி பரத்திட்டு இருக்கா. இன்னொரு பாப்பாத்தி அட்டவணை இன்டெக்ஸ பார்த்துக்கிட்டு இருக்கா. ஐயா, ஆபகுக்கா எங்களுக்கு குக்கு நாயா கேள்விப்பட்டிருக்கோம், ஆபகுக்கு தெரியாது, ஊக்கு தெரியும். கர்த்தரோ என்றால் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தரோ என்றால் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறாராம். இது வேதத்திலே மிக தெளிவாய் சொன்ன இன்னொரு வசனம். சற்று வாசிங்கள். 11ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். Psalm 11:4. 11ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை சற்று நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த இரவு நேரத்தில் நீங்கள் ஆசீர்வாதத்தோடு கலந்து போவீர்கள் என்று வாழ்த்து சொன்னார்கள் அல்லவா? அந்த வார்த்தைகளின் துணியாக, அதன் ஆதாரமாக, பகுத்தி சொல்லத்தக்கதாக இந்த ஆசீர்வாதம் எங்கே புறப்படுகின்றதா? ஆலயத்திலே புறப்படுகின்றதா? ஆசீர்வாதம் இல்லாமல் வந்திருக்கிறீர்களோ? ஆலயத்திற்கு சரியான நேரத்திற்கு வந்து பாருங்கள். ஆண்டவர் ஆலயத்தில் இருந்தார். தேவாதி தேவனும் தேவகுமாரனும் ஆலயத்தில் இருந்தார்கள். இவர்கள் ஆலயத்தில் இருந்தபடியினால் தான் ஆசீர்வாதங்கள் ஜனங்களுக்கு கிடைத்ததாம். அவர்கள் ஆலயத்தில் இருந்து அந்த ஆலயத்திற்கு போகின்றவர்களை கர்த்தர் விதமாய் ஆசீர்வதித்தாராக. தெரியுமா? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய். உண்மைதான மகளே? வேதம் அப்படி சொல்லுகிறதா? வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 12:2 சொல்லுகிறது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். என் அன்புக்குரியவர்களே, ஆசீர்வாதம் வேண்டும் என்று நீங்கள் வந்திருக்கலாம்.
இப்பொழுது என் பிரசங்கத்தில் ஆசீர்வாதம் இல்லை என்கிற வார்த்தையை நான் சொல்ல போவது கிடையாது. ஆசீர்வாதம் வேண்டும் என்ற எண்ணங்களோடு நீங்கள் உட்கார்ந்து இருக்கலாம். இந்த ஆசீர்வாதத்திற்கு வழிகள் என்னவென்று கேட்க வாஞ்சித்து வந்திருக்கலாம். இந்த ஆசீர்வாதத்தை நானும் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறேன் எங்களோட எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கலாம். இதை வேதம் சொல்லுகிறது, உன்னை பெரிய சாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லுங்கள். இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதற்கென்றே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டு வந்திருக்கிறீர்கள். சிலருக்கு நம்பிக்கை இருக்கும், எல்லா பசங்களும் எல்லா போதவர்களும் எல்லா சபைகளிலும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்றாங்களே, ஆனாலும் எனக்கு அப்படி ஒன்றும் தென்படவில்லையே, நான் பெற்றுக்கொள்ளவில்லையே, நான் எப்படி வந்தேனோ அப்படியே போய் கொண்டிருக்கிறேனே என்று கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் ஆசீர்வாதம் தாமா, அதுல சந்தேகமே சொல்லு மகளே, அதுல சந்தேகமே கிடையாது. பிள்ள வாசிக்க கேட்கிறீங்க, வாசினி மகளே. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் மைக்ல வாசி மகளே. Book of Hebrews chapter 6 verse 14. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14 வசனம் விகிதமாய் சொல்லுகிறது, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நிச்சயமாக, no doubt. என்னவா சொல்லுங்களேன், என்னவா? நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நீங்கள் புறப்பட்டு போகும் பொழுது ஆசீர்வாதத்தோடு தான் கடந்து போவீர்கள். அவர் இருந்த ஐயா போஸ்கோ ஐயா வந்திருக்கிறார்கள். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு சில ஊழியங்களை முடித்துக் கொண்டு என்னுடைய சகோதரி வீட்டிலே திருமுல்லை வாயிலே தங்கி இருந்தேன். ஒரு மாலை வேளையில் என்னை பார்க்க கடந்து வந்தார்கள். திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கிற திருக்கச்சூர் என்கிற ஊரில் சபையிலே 4 தினங்கள் பேசினேன். கடைசி நாள்கள் வந்தார்கள். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நேற்று தினத்திலே போன் பண்ணினார்கள், ஐயா நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன், அதை ஊர்ஜிதப்படுத்தும்படி இன்று காலையில் போன் பண்ணினார்கள். நான் தாயப்பேட்டைக்கு வந்து விடுகிறேன். இதை சொல்லுவதற்கு என்ன காரணம் யோசிக்கிறீர்கள் அல்லவா? ஐயா இருக்கிறது ஆவடி அம்பத்தூரிலே ராக்கெட் தியேட்டர் இருந்து ஒரு தியேட்டர், ராக்கெட் தியேட்டர், சினிமா தியேட்டர். அந்த ராக்கெட் தியேட்டர் மைதானத்தில் சச்சாப்பியாருடைய கன்வென்ஷன், வருஷாந்திர கன்வென்ஷன், 4 தின கன்வென்ஷன்கள் நடந்தது. அந்த கன்வென்ஷனிலே நான் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறேன். 3வது நாள் சனிக்கிழமை பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கிற வேளையில் என் மேடைக்கு முன்பதாக 3 பேர் வந்து அமர்ந்திருந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், யூ கால் சாந்தி என்று சொன்னார். சாந்தியை கூப்பிடுன்னு சொன்னார். ஐயா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற பிரசங்கத்துக்கு மத்தியில சாந்தியை கூப்பிட சொல்றீங்களே, சாந்தியாவது தெரியலையே. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், சாந்தி தன் கையிலே மரித்து போன பெண் குழந்தையோடு செங்கல்பட்டிலிருந்து வந்திருக்கிறார். ஒரு ஆட்டோ டிரைவர் சொன்னது நிமித்தமாய் தன் பிள்ளையை தன்னுடைய புருஷனோடும் தன்னுடைய அண்ணனோடும் கொண்டு வந்து வைத்து முதல் வரிசையில் அழுகையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அந்த சாந்தியை அந்த பிள்ளையிடத்துக் கொண்டு மேலைக்கு வர சொல் என்று வர சொல்ல சொன்னார். ஆண்டவரே, இன்னும் ஒரு நாள் பிரசங்கம் இருக்கிறது. இந்த 3வது நாள் பிரசங்கத்தில் இப்படியாய் சூழ்நிலைகளோ என்று நான் நினைக்கும் பொழுது, don't fear, பயப்படாதே, மேலைக்கு வர சொல்லு. சாந்தி வந்தாயிற்று. சாந்தியுடைய புருஷன் ஆறுமுகம் வந்தாயிடுச்சு. சாந்தியுடைய அண்ணன் மதியழகன் வந்தாயிடுச்சு. மேலைக்கு வந்தவுடனே ஆவியானவர் சொல்லும்படியாய், இந்த பிள்ளை இன்று காலையில் மரித்து போய்விட்டது. இவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஆட்டோ டிரைவர் சவாரியின் நிமித்தமாய் நேற்று எப்பத்தில் வந்த பொழுது இந்த கூட்டத்தில் நின்று பார்த்து போயிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் காலை தன்னுடையாக அவரே அந்த வீட்டிற்கு போய் என்னுடைய ஆட்டோவிலேயே போவோம் ஆடுங்கள் என்று சொல்லி நம்பிக்கையோடு அந்த ஆட்டோ டிரைவர் இந்த 3 பேரையும் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், எல்லோருடைய கண்களும் திறந்திருக்கட்டும், ஆனால் உன்னுடைய கண்கள் மாத்திரம் மூட வேண்டும் என்று சொன்னார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. மூட சொன்னது மாத்திரமல்ல, ஆறுமுகம் பாக்கெட்டிலே ₹1 காயின்ஸ் உண்டு. அந்த ₹1 காயின்ஸ் எடுத்துக் கொண்டு போய் பெட்டி கடையிலே தேங்காய் எண்ணெயை வாங்கிக் கொள்ள சொன்னார். தேங்காய் எண்ணெய் கொண்டு வந்து ஆறுமுகம் கொடுத்தார். என் கண் மூடப்பட்டிருந்தது. அந்த பிளாஸ்டிக் கூட்டிலே இருக்கிற அந்த ₹1 தேங்காய் எண்ணெயை என் கையில வைத்து நான் ஜபித்துக் கொண்டிருந்த சில நொடிகள் தான். புதுக்கூட்டம் அல்லவா, நீண்ட ஜபம் அல்ல. அப்படியே இந்த எண்ணெய் உருகி என் கையிலே வந்தது. கவர் உடைக்கப்படவில்லை, அங்கே பிளேடு வச்சு கீறப்படவில்லை, கத்திரி வச்சு கீறப்படவில்லை. தன்னை அறியாமலேயே அந்த தேங்காய் எண்ணெய் என் கையிலே உருக ஆரம்பித்தது. ஆண்டவர் சொன்னார், இந்த எண்ணெயை மரித்து போன அந்த குழந்தையின் தலையில் வைத்து இந்த பிள்ளை விட்டு போன ஜீவன் இந்த பிள்ளைக்குள் வர வேண்டும் என்று சொல்லி 3 வார்த்தை மாத்திரம் சொல்லுனா, முதல் முறை ஒன்றும் அசைவில்லை, 2வது முறை ஒன்றும் அசைவில்லை, ஜீவன் வருவதாக என்று சொல்லி முடித்தபடியாக அந்த பிள்ளை துள்ளி
சாந்தி ஆர்வத்திற்கு பிறந்த 8 வயது குழந்தை அந்த ராத்திரியில் வாக்கியத்தின் மைதானத்திலே அந்த குழந்தை தூங்கி இருந்து உட்கார்ந்தது. அப்பொழுது ஐயாவுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். சச்சாக்கார் ஓவர்சீரார் வெல்லஸ்லி சாலமோன், அப்பொழுது திருப்பிள்ளை, அப்பொழுது அம்பத்தூர் சச்சாக்கார் பாஸ்டர் ஜேக்கப், இப்பொழுது மதுரவான் மாதவனத்தில் இருக்கிறார். அவர்கள் தலைமையிலே இந்த ஊழியம் நடந்தது. எனக்கு அன்பானவர்களை சொல்லுவதற்கு காரணம், ஆலயத்திலிருந்து நிச்சயமாக அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதையாவது இழந்து போயிருக்கிறீர்களோ, இழந்து விடுவோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, இழந்து விட்டோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, இழந்தாலும் இழந்து விடுவோம் என்று நினைத்தாலும், இழக்க போகிறோம் என்று நினைத்துக் கொண்டிருந்தாலும், இல்லை மகளே, நான் சொன்னதை செய்கிற கர்த்தர் என்று சொல்றார். நான் சொன்னதை செய்கிறவர் உன்னை மீண்டும் இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்று ஆவியானவர் 28:15 என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியார் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். ஆசீர்வாதம் எங்கே இருந்து வந்ததா? ஆலயத்திலிருந்து வந்ததா? ஆலயத்திற்கு வாங்க. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு தெரியாது, அந்த மேடையில் இருக்கிற எங்களை போல 4 பேருக்கும் தெரியும். நாங்களாம் அந்த கிளாஸ்ல ஆறாவன படிச்சவங்க. ஆறாவன படிச்ச எங்களுக்கு அந்த காலத்துல டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. நான் பாதி சொல்லுவேன், ஐயா மீதி சொல்லுங்க. அன்னையும் பிதாவும் முன்னணி தெய்வம், ஆலயம் தொழுவது சாதமும் நன்று. நாங்கெல்லாம் அந்த காலத்துல சொன்னோம். இன்னைக்கு இந்த பாப்பாத்திய பார்த்து அடிமகளே சொல்லு, உடனே வச்சுருவான். ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பேபி. இன்னைக்கு ரைம்ஸ் சொல்றேன்னா ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பேபி. ஆனா அன்றைக்கு அன்னைய ரைம் அதுதான். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாதமும் நன்று. எங்களுக்கு 5ஆம் வகுப்புலேயே ஆசிரியர் பெருமக்கள் அந்த காலத்தில் சொன்னாங்க. அதை நாங்க இப்பொழுது சத்தியத்தின் மூலமாகவும் அறிந்து அடைந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆலயத்திற்கு வாங்க. இந்த ஆலயத்தில் ஆண்டவர் இருக்கிறார். இந்த இமானுவேல் தேவாலயத்தில் கர்த்தர் இருக்கிறார். அவர் இருக்கின்றார். இந்த ஆலயத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. இன்று முதல் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று முதல் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பேரை பெருமைப்படுத்தி உங்களை பெரிய ஜாதியாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆலயத்திற்கு வருகிற பொழுது ஆசீர்வாதம். 2ஆவதாக யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீ இறங்கி போ, பின்பு நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள். இன்னொரு வாசிங்க. ஆதியாகமம் யாத்திராகமம் 20:24 வாசிப்பாங்க. மண்ணினாலே எனக்கு உண்டாக்கி நம்ம தராசா இங்க அவனை கூப்பிடுங்க. எம்மடி கட்டளை புஸ்தகத்தில் எப்படி வாசிக்கணும் தெரியுமா மகளே? ஏசாயா 34:14 வாசிடி. நீயே அந்த வாசிக்கிட்டு நீ வாசி மகளே. ஏசாயா 34:14 வாசி. ஏசாயா 30 நாளைக்கு வாசித்தாலும் பரவாயில்ல, நாங்களா வெயிட் பண்ணுவோம். பாவி மகளே, நீ ஓடியில வாசிக்கிற பாவி மகளே. நான் ஒரு வசனத்தை சொன்னா அந்த பொண்ணு ஒரு வசனத்தை சொல்லு. செங்கல்பட்டுக்கு டிக்கெட் வாங்கிட்டு திருக்கழுகுன்றத்துக்கு போன மாதிரி ஆயிடுச்சு. மைக்க மாத்துமா. வாசனி மகளே, நீ வாசி. மண்ணினாலே பலிபீடத்தை உண்டாக்கி ஆடுகளையும் மாடுகளையும் சர்வாக தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆடு மாடெல்லாம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட போறவங்க அல்லையா சொல்லுங்களேன். உன்னிடத்தில் வந்து ஆசீர்வதிப்பேன். எப்பொழுதுதான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பாராம். என் அன்புக்குரியவர்களே, எந்த ஸ்தானத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீர்களோ, எந்த ஸ்தானத்தை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் வந்திருக்கிறீர்களோ, எந்த ஸ்தானத்தோடு நான் நடத்தப்பட வேண்டும் என்று வந்திருக்கிறீர்களோ, அந்த ஸ்தானத்திற்குரிய ஆசீர்வாதத்தை என் தேவன் இன்றைக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. அவன் நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்த வேண்டுமா? ஆண்டவரை எடுத்துச் சொல்ல வேண்டுமா? ஐயாவுடைய மெய்யான இயேசு கிறிஸ்துவின் மெய்யான மொழி, அந்த மெய்யான மொழி மேகசின் வருகிற பொழுதெல்லாம் நிச்சயமாய் வாசிப்பேன். எனக்கு சமயம் கிடைக்கும் பொழுது 1-2 முறை அவர்களுக்கு கடிதமே எழுதியிருக்கிறேன். ஐயா, உங்கள் மேகசின் அட்டை படத்தை வீதமாய் இருக்கிறது, எடிட்டோரியல் வீதமாய் இருக்கிறது. காரணம் என்ன? அவன் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற
அந்த சூழ்நிலைகளிலே அவர்களோடு கூட நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த மெடிகேஷன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். வீட்டிலே போய் வாசிங்கள். 2 வைத்திருந்து அனிதாம பக்கத்தில் ஒருத்தருக்கு கொடுத்துள்ளோம். பார்த்தேன் 1-2 பேர் விளையாட்டு போடுற மாதிரி 1-2 வாங்கி வச்சிருக்கிறாங்க. என்ன அனிதாமா 2 எதுக்கு வாங்கி வச்சிருக்கீங்க? மேடையில இருந்து கேட்டா அந்த அம்மா சொல்றா, ஒன்னு எனக்கு ஒன்னு என் ஹஸ்பண்டுக்கு மணிக்கு. கட்டாதே அது என்ன தெரியுமா? அவன் கேட்ட அனிதாமா சொல்றாங்க, ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் ஆனால் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இவைகளை நான் அடிக்க சொல்லுகிறேன். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வாதம் வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ? எந்த அளவுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? இங்க பாலையா உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவருடைய மூத்த அண்ணன் இஸ்ரேல். அவர்களோடு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் எனக்கு தொடர்பு உண்டு. ஒரு சில வேளைகளில் அவர்கள் ஏரியாவிலே நான் கன்வென்ஷன் போகிற வேளையில் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு குழந்தை இல்லை, வந்திருக்கிறார்கள். செவிக்கும்படி ஆவியானவர் சொன்னார், உனக்கு ஒரு பையனும் ஒரு பெண்ணும் பெயரும் சொன்னார். அதை போல நாட்கள் உருண்டு ஓடினது. பாலையாவே கூட பிறந்த அண்ணன். ஆவியானவர் சொல்ல சொன்னார். அதை போல ஆவியானவர் சொன்ன வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டேன். நாட்கள் கடந்து போனது. ரேச்சலுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் கொடுத்தார். இன்றைக்கு அவர்கள் எங்கள் ஊழியர்களிலே சாட்சியாய் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வாதம். நீங்க இருக்கிற இடத்திலே இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களை தேடி வந்து ஆசீர்வதிப்பார். சொல்றேன், இது நடக்குமா? கொஞ்சம் யோசிக்க. எங்கேயாவது நடக்குமா? நடக்கும். இதுவும் கக்க சொல்லுங்கக்கா, இதுவும் நடக்கும். இதுக்கு நிச்சயமா அப்படியே நீங்க 3 பேரும் கடந்து போவீங்க தர்மா படத்துக்கு. இதுவும் நடக்கும். இதற்கு மேலே நடக்கும். தைரியமா சொல்றேன். இந்த மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள்ளாக உங்கள் 3 பேரின் குடும்பங்களில் எதையெல்லாம் தடை என்று நினைத்தீர்களோ, தடையாய் காணப்படுகிறதோ, அத்தனை தடைகளும் நொறுங்கி போகும்படியாய் கர்த்தர் புதிய வழிகளை ஏற்படுத்துவார். அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது, அவரை சொல்லும் பொழுது, அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை அறிவிக்கிற பொழுது, அவரை அறிந்து கொள்ளுகிற பொழுது, இந்த இயேசு என்னை ஆசீர்வதிக்க போதுமானவர், இந்த இயேசுவின் ஆசீர்வாதம் என்றால் மட்டுமே போதும். அவர் நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்துகிறபடியினால் அவர் என்னை ஆசீர்வதிப்பார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 8:10 அன்றைக்கு பூரண சுவிசேஷ பெந்தகோஸ்தே சபை திருவிருந்து ஆராதனைக்கு நான் போக வேண்டும் 9 மணிக்கு. ஆனால் 8:10 என் மகளுக்கு உணவு வாங்குவதற்காக என்னுடைய 2 வீலரை எடுத்துக்கொண்டு ஹோட்டலுக்கு என் வீட்டிலிருந்து கடந்து போனேன். 10 நிமிடம் தான் நான் போய் கொண்டிருந்த வேளையில் எங்க ரோடு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சன் டைம் பார்த்தீங்களா? ரோடு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது கருங்கல் ஜல்லி. அந்த கருங்கல் ஜல்லியை நான் கவனிக்காமல் நான் பாட்டு பாடிக்கிட்டே போனேன். என் 2 வீலர் ஸ்லிப் ஆயிடுச்சு. அப்படியே முகம் கொப்பர விழுந்தேன். மருத்துவர்கள் சொன்னாங்க, நிக்க கூடாது, எங்கேயும் போக கூடாது, you will take the rest ஆங்கிலத்தில் சொன்னாங்க. ஆனால் இப்பொழுது என் கையை காண்பிக்கிறேன், நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த பகுதி முழுவதும் எனக்கு காரியங்கள் உண்டு. நிற்க முடியாது, ஏற முடியாது, எதுவும் செய்ய முடியாது. இயேசுவை சொல்ல முடியும். அல்லேலூயா. நிற்க முடியாது, ஏற முடியாது. அதனால்தான் இம்மானுவேல் ஐயா வீட்டுக்கு 3 மாடி போகும்பொழுது மான்கால்களை போல நினைச்சிட்டு போனாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆபகு 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்க கேளுங்களேன். ஆபகு 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்க கேளுங்க. ஆண்டவராகிய கர்த்தர் அவர் என் கால்களை மான்கால்கள் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். யோசித்த எப்படியா 3
மணிக்கு நான் போவேன். ஏற்கனவே ஒரு ஆராதனையில ஜனவரி 14 ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில பேசியிருக்கிறேன். 3 மணில இருக்கிறாங்கன்னு தெரியும். அங்கதானே நான் போறேன். எப்படியா போறேன்? ஆண்டவர் என்னை தைரியப்பட்டு ஏன் நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்த போடா, நீ போடா, உன்னோட நான் வரேன். ஆதாரமாக தான் பாலையா அமைதியா ரத்தம் செய்யும் ரத்தம் செய்யும் அந்த பாட்டு பாடினார். அந்த பாட்டு பாடின வேளையிலேயே என் சரீரத்தில் இருக்கின்றதாக நினைத்த அத்தனை காயங்களும் மறைந்து போனதை போல நான் உணர்த்தப்பட்டேன். இம்மானுவேல் ஜெப வீட்டின் 24ஆம் ஆண்டு பிரதிஷ்டை பண்டிகைக்கு நான் வந்திருப்பது எதனால் என்று சொன்னால், என்னையோ பாஸ்டர் மதனையோ பிரஸ்தாபப்படுத்தல்ல, எங்களை ஊழியத்தில் கிடைத்த எம்பெருமான் இயேசுவை பிரஸ்தாபப்படுத்தேன். எம்பெருமான் இயேசுவை பிரஸ்தாபப்படுத்தும்படியால் எங்கள் தேவன் நடத்தி கொண்டது மேலறைக்கு கொண்டு வந்தார் என்று சொன்னால், அவர் எங்களை ஆசீர்வதிப்பார். அதிலே சந்தேகமில்லை. அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியால் நாங்கள் வந்திருக்கிறோம். வந்திருக்கிற எங்களையும் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லுகிறீர்களோ, அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியால் கர்த்தர் விரும்புகிறார். முதலில் ஆலயத்திலிருந்து ஆசீர்வாதம், இரண்டாவதாக அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது ஆசீர்வாதம், மூன்றாவது ஒரு ஆசீர்வாதம். அதற்கு முன்பதாக அவந்தவனமாக ஒரு பாடலை நான் பாட விரும்புகிறேன். அந்த வேளையில் கர்த்தருடைய ஊழியத்திற்கு என்று காணிக்கை சேகரிக்கப்படும். கை தட்டுற மாதிரி காணிக்கை எடுக்க மறந்துடக்கூடாது. கை தட்டலனாலும் பரவாயில்லை, கைய பையுக்குள்ள விட்டு காணிக்கை எடுக்கணும். பையன்னு சொன்னா அனிதாம பையில இல்ல மகளே, ஓம் பையில இருந்து காணிக்கை எடுத்து போடணும். அப்படி நீங்கள் போடும் பொழுதே கர்த்தரை ஆசீர்வதிப்பார். மேலுமையான பாத்திரம்
காணிக்கை படைத்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மீதியானதை காணவும் எடுக்கவும் உதவி செய்யும். தங்கள் வறுமையிலிருந்தோ வருமானத்திலிருந்தோ கொஞ்சமோ கூடுதலோ குறை கொடுத்திருந்தால் அது எப்படிப்பட்டது என்று நாங்கள் நினைக்காதபடி ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படியாய் தசமபாகங்களை கொண்டு வந்து செலுத்துங்கள் என்று சொன்னேன். ஏதோசனமாக 10 இந்த காணிக்கைகளை ஆசீர்வதித்து உங்களை குருவைகள் வழிநடத்த வேண்டும். ஊழியத்திற்கு பயன்படுத்தி கிருபை செய்ய வேண்டும் என்று பொற்பாதம் அணிந்து கொண்டாடுகிறார். முதலாவதான ஆசீர்வாதம் ஆலயத்தில், இரண்டாவதான ஆசீர்வாதம் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற பொழுது, மூன்றாவது கடைசியுமாய் எனக்கு கொடுத்த நேரத்தை முடிக்கும்படியாய் மூன்றாவது கடைசியுமாய் சொல்லுகிற இந்த ஆசீர்வாதம் என் பிரசங்கத்திற்கு கடைசியாக சொல்லுகின்ற ஆசீர்வாதம். நீங்கள் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுதும் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி போகின்ற பொழுதும் இயேசுவை உங்களோடு அழைத்துக் கொண்டு போக வேண்டும். இயேசுவை யார் அழைக்கிறீர்களோ அவர்கள் இல்லம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நீங்கள் ஆலயத்திற்கு வந்தது நல்லது, அவர் நாமத்தை மகிமைப்படுத்தினது நல்லது. மூன்றாவது கடைசியுமாய் இன்றைய பிரசங்கத்திற்கு மூன்றாவது கடைசியுமாய் வந்த நீங்கள் திரும்பி போகிற வேளையில் இயேசுவே என்னோடு கூட வாரும் என்று நீங்கள் அழைத்துக் கொண்டு போனால் அவர் உங்கள் வீட்டிற்குள்ளே வந்து அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உண்மையினால வேதம் அப்படி சொல்லுகிறதா? வாசி மகளே, லூக்கா சுவிசேஷம் 24 அதிகாரம் 29, 30 வாசிக்க கேளுங்கள். Luke chapter 24 verse 29 and 30. அவர்கள் இயேசுவை நோக்கி எங்களுடைய தங்கியிலும் சாயங்காலமாயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடைய தங்கும்படி உள்ளே போனார். அவர்களுடைய ஒரு பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பெற்று போதுங்க, இயேசுவே எங்க வீட்டுக்கு வாங்க. இயேசு நமக்கு வந்து கொண்டிருக்கிறார். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளை. வந்து கொண்டிருக்கிற இயேசுவை எம்மாவூர் சீஷர்கள் 2 பேர், அதில் ஒருவன் பேர் கிளையப்பாயில் எழுதப்பட்டிருக்கிறது, இன்னொரு பெயர் எழுதப்படவில்லை. அவன் சொல்லுகிறான், ஐயரே, இயேசு ஐயரே, சாயங்காலம் போய் நீங்க வந்துடுச்சியா? தட்டு தருமாய் அங்கே இங்கும் அழைத்து போக வேண்டாம், எங்க வீட்டுக்கு வாங்க. ஐயா, அம்மா, தாய, தகப்பனே, தம்பி, தங்கச்சி, உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் அல்லவா? உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எப்படி வந்தீர்கள் என்பது அல்ல, நீங்கள் போகும் பொழுது சொல்ல வேண்டும், இயேசுவே, இயேசு ஐயரே, என் வீட்டிலிருந்து புறப்பட்டு எப்படி வந்தேன் என்பதை விட, இயேசு ஐயரே, என் வீட்டிற்கு போகும் பொழுது நீ என்னோடு கூட வரணும். கைதட்டி 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 என்னோடு கூட வரணும். நீ அழைக்க வேண்டும். எம்மாவூர் கிளையப்பா சீசன் அழைத்தார், இயேசுவே என் வீட்டிற்கு வர வேண்டும். மாலை சென்று இரவு வந்துவிட்டது, என் வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லி அழைத்தார். அந்த அழைத்த வேளையில் என் ஆண்டவர் இயேசு அவன் இல்லத்திற்குள் பிரவேசித்தார். அங்கே அப்பமும் தண்ணீரும் இருந்தது, அதை எடுத்துக் கொடுத்தார். கிளையப்பா கொடுத்தார். இயேசுவே, என் வீட்டில் இருக்கிற இந்த ஆகாரத்தை கொடுக்கிறேன், அப்பத்தை கொடுக்கிறேன், தண்ணீரை கொடுக்கிறேன். அவன் கொடுத்தான், அவன் கொடுத்தான், அவன் ஆசீர்வதித்தான். சொல்லுகிறேன், அவன் கொடுத்தான், அவன் ஆசீர்வதித்தான். அழைத்தது மாத்திரமல்ல, இருப்பதை கொடுத்தான். ஆமென். அழைத்தது மாத்திரமல்ல, இருப்பதை கொடுத்தான். அழைத்தது மாத்திரமல்ல, இருந்ததையும் கொடுத்தான். அழைத்தது மாத்திரமல்ல, கொடுத்ததை ஆசீர்வாதமாய் திரும்ப பெற்றுக் கொண்டான். ஆமென். அளந்து கொடுத்தால் அளந்து கொடுக்க போறோம், கிள்ளி கொடுத்தா கிள்ளி கொடுக்க போறோம், அள்ளி கொடுத்தா சொல்லடி மகளே, என்னடி மகளே, அடிப்பொடி நாமத்தை பாவி மகளே, அள்ளி கொடுத்தா அள்ளி கொடுக்க போறோம். ஆனா வேதம் என்ன சொல்லி வாசிடி மகளே, லூக்கா வாசிடி, நீதான் வாசிக்கலாம். லூக்கா 6 அதிகாரம் 38 Luke chapter 6:38. லூக்கா 6 அதிகாரம் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழுபடி அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். எங்க போடுவாங்களா? சொல்லி மகளே, எங்க போடுவாங்களா? மடியிலே. கர்த்தாவே, கர்த்தாவே. இப்பதான் சுடிதார் போட்டவங்க யோசிப்பாங்க, ஐயோ
சுடிதார்ல எப்படியா தாங்க வாங்க முடியும்? புடவை கட்டின முன்னாடி வரிசையில் உட்கார்ந்து பொண்ணுக்கு பல்லெல்லாம் வாயா இருக்காங்க பாருங்க. ஏ கர்த்தாவே கர்த்தாவே, மடியில போன படம் அழைத்தான், கொடுத்தான், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். அழைத்தவன் வெறுமையாய் அழைக்கவில்லை, ஆர்வத்தோடு ஆசையோடு அழைத்தான். அழைத்தவன் வெறுமையாய் அழைக்கவில்லை, இடம் கொடுத்து அழைத்தான். அழைத்தவன் வெறுமையாய் அனுப்பவில்லை, தான் அப்பத்தையும் தண்ணீரையும் எடுத்துக் கொடுத்தான். வாங்கின இயேசுநாதர் ஆசீர்வதித்தார். அலையுங்கள், கொடுங்கள். நீங்க வீட்டுக்கு போகும் பொழுது ஆசீர்வாதத்தோடு போகணுமா இல்லையே சொல்லுங்களே. அதனாலதான் வேதநாயக சாஸ்திரியா இந்த வசனத்தை வைத்தே ஒரு பாடலை பாடினார். அந்த பாடலின் படியாக அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு அடையாளமாக அந்த பாடல் இந்த வசனத்தை வைத்து எழுதப்பட்டிருந்தது. அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையை சற்று யோசிங்கள். ஆண்டவரை அழைக்கிறீர்களா? உங்கள் வீட்டுக்கு இயேசு இருக்கிறாரா? உங்கள் வீட்டுக்கு இயேசு வர விரும்புகிறார். நீங்கள் விரும்புகிறீர்களா? நீங்கள் இந்த இயேசுவை அழைத்துக் கொண்டு போவதற்கு ஆயத்தமா இருக்கணும். பாட்டு பாடுறோம், இயேசு ரோஜம் முன்னே சொல்கிறோம், ஒரு சன்னா கீதம் பாடுறோம், பாட்டெல்லாம் பாடுகிறோம். ஆனா கைவீசம்னா கைவீசு, அவ்வளவுதான். ஆனா நீங்கள் போகும் பொழுது இந்த இயேசுவை அழைத்துக் கொண்டு போக வேண்டும். இயேசுவே எங்களோடு வாரும். கிளையப்பா அழைத்தான், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டது போல நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஆண்டவரை அழைக்க வேண்டும். காலம் ஒரு இல்லத்திலே அற்புதம் நடந்தது, உண்மைதான். காரணம் என்ன? அந்த வீட்டிலே அற்புதம் நடந்ததற்கு காரணம் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்களா? அழைக்கப்பட்டிருந்தார்கள். உங்க வாழ்க்கையில் இந்த இயேசு அழைக்கப்பட வேண்டும். அழைத்தால் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதுவரையிலும் அந்த சூழ்நிலைகள் இல்லாவிட்டால் இன்றைக்கு சொல்ல வேண்டும், இயேசப்பா கிளையப்பாவை போல நான் அழைக்கிறேன். ஒளி மங்கி இருளாச்சே, உத்தமனே வாருமையா. ஒளி மங்கி இருளாச்சே, உத்தமனே வாருமையா. சீசர்கள் கண்டுபிடித்த காரியம் இங்கே ஒரு முதியவர் இருக்கிறார் என்பதல்ல, இங்கே ஒரு வயதானவர் இருக்கிறார் என்பதல்ல. சீச மந்திரைய கண்டுபிடித்த காரியம் இங்கே ஒரு பையன் இருக்கிறார். அவன் கையிலே 2 மீன் 5 அப்பம் இருக்கிறது. இயேசுவே பிரசங்கத்தை நிறைவு செய்வதற்கு பின்பு இவர்களுக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு உத்தரவு கொடுத்து விட்டீர். இது வனாந்தரமான இடம், என்ன செய்வோம் என்று எங்களுக்கு தெரியாது. பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே சிறுவன் அழைக்கிறான், அந்திரேயாவை அழைக்கிறான். அந்திரேயா மாமா இங்க வாங்கவே. ஏசப்பாவும் சீஷர்களும் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டேன். நான் இந்த சொற்பொழிவை கேட்கும்படியா இந்த கூட்டத்திற்கு வரும் பொழுது என்னுடைய தாயார் எனக்கு ஆகாரத்தை தயார் செய்து கொடுத்தார்கள். ஏசப்பாவுடைய பிரசங்கத்தை நான் கேட்டேனா, எனக்கு பசி பத்தும் பறந்து போயிடுச்சு. இதோ சாப்பாடு பொட்டலம் இருக்கு, இத கொண்டு போய் ஏசப்பாக்க கொடுக்கல. அந்த சிறுவன் தன்னை மறந்தான், தன் நிலையை மறந்தான், தன் வயிற்றை மறந்தான், தன் பசியையும் மறந்தான். உள்ளதை கொடுத்தான். இல்ல சொல்லுங்க, அவன் உள்ளதையும் கொடுத்தான். வேதம் அப்படி சொல்லுகிறதா? வாசி மகளே, யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை சற்று வேகமாய் வாசியம்மா. யோவான் 6ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான்,
மேல் 5 அப்பமும் 2 மீன்களும் இருக்கிறது. அங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் ஆர்வத்தோடு வார்த்தையை கேட்கிறான். அவன் ஆசையோடு வசனத்தை கேட்கிறான். அவன் அன்போடு உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான். அல்லையே சொல்லுங்க. ஆசையோடு கேட்கிறான், ஆர்வத்தோடு கேட்கிறான், அன்போடு பார்க்கிறான். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 2 மீன் 5 அப்பம் இருக்கிறது ஐயா. இந்த 2 மீன் 5 அப்பம் தான் இந்த வட்டாரத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஆகாரம். இதை தருகிறேன். சீஷர்கள் சொன்னார்கள், எல்லோருக்கும் ஆகாரம் கொடுக்க வேண்டுமானால் 200 வெள்ளிப்பண வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த 2 மீன் 5 அப்பத்தை ஆண்டவர் கரங்களிலே கொடுத்த பொழுது எப்படி சாப்பிட்டிருப்பாங்க சொல்லுங்கம்மா? எப்படிமா சொல்லுங்க, எப்படிமா? திருப்தியா? உண்மைதானம்மா? உங்க பைபிள் அப்படி எழுதியிருக்கா? திருப்தியாக எழுதியிருக்கா? அங்கிள் தெரியாம சொல்லிட்டேன் அங்கிள், நான் தப்பா சொல்லிருந்தா வீட்டுல போய் அவங்க டோஸ் கொடுப்பாரு, எங்க வீட்டுக்காரைய டோஸ் கொடுப்பாரு, எங்க அப்பா ஒரு பக்கத்துல உட்காந்து, ஆமா மகளே வாசிங்க மகளே, மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை சென்று வாசிக்க கேளுங்க. Gospel Matthew chapter 14:20. எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தாங்களா? 2 மீன் 5 அப்பத்தை 5000 புருஷர்கள் திருப்தியாக சாப்பிட்டாங்களா? அதுல இயேசுவும் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்களே. எல்லோரும் இருக்கிறதுனால இயேசுவும் உண்டு. எப்படி அந்த எல்லோரும் சாப்பிட்டாங்க? இந்த பையன் இருந்தாலே 2 மீன் 5 அப்பம். அந்த 2 மீன் 5 அப்பத்தை அந்திரேயாவின் கையில் கொடுக்க, அந்திரேயா கொண்டு போய் இயேசுவின் கையில் கொடுக்க அவர் ஆசீர்வதித்தார். விட்டுக் கொடுத்தார்கள் மக்களுக்கு. இந்த வேதம் சொல்லுகிறது, எல்லோரும் சாப்பிட்டார்களா? எப்படி சாப்பிட்டாங்களா? திருப்தியால் சாப்பிட்டாங்களா? நம்முடைய ஆண்டவர் சாப்பாடு எப்படி தருவார் தெரியுமா? சொல்லுங்கப்பா. நம்முடைய ஆண்டவர் சொல்லுங்க மகளே, நம்முடைய ஆண்டவர் சாப்பாடு எப்படி தருவார்? திருப்தியா தருவார். உண்மைதானா? வேதம் அப்படி சொல்லுதாமா? திருப்தியா தருவான்னு சொல்லுது. ஆமீன் போட்டுட்டீங்களே. யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்க கேளுங்களே. யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை சற்று வாசிக்க கேளுங்க. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயம் நடத்திருந்த தேவனுடைய நாமத்தை சொல்லி துதிப்பீர்கள். 5ஆம் பக்கம் 1061 ரைட் சைடுல தேடிட்டு இருக்கா. யோவேலா அது எங்கேயோ வாசித்த மாதிரி இருக்கு. இப்பதான் மணி ஐயாவுக்கு வேட்டு விறுவிறுக்கு மேல உட்காந்துட்டு மானத்தை வாங்கிட்டாரு. இந்த பாவி மனுஷன் வேற பேர வேற சொல்லிவிட்டான். பொதுவா சொன்னவங்களும் தெரியாது. குச்சியா இருக்கிற கொண்டாடி வர பேரை சொல்லி வேற சொல்லிவிட்டாங்க. இப்ப அவர் மணி ஐயா ஒரு பாட்டு பாடினா சொல்லுவார், கண்டுனை அலைந்தது கைவிடுவாரோ சொல்லுகிறது. இதோ நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடந்து வந்த தேவனுடைய நாமத்தை சொல்லி துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் சொல்லுங்களை ஒருபோதும் எப்படி சாப்பிடணுமா? சொல்லி மலை எப்படி சாப்பிடணுமா? சாரல் எப்படி சாப்பிடணுமா? திருப்தியா சாப்பிடணும். யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களை எப்படி நடத்துவார்? ஆசீர்வதித்து நடத்துவார். எப்பொழுது ஆசீர்வதிப்பார்? வீட்டுக்கு அழைக்கும் பொழுது, வேலை ஸ்தலத்திற்கு அழைக்கும் பொழுது, பள்ளிக்கு அழைக்கும் பொழுது, கல்லூரிக்கு அழைக்கும் பொழுது, ஊழியத்திற்கு அழைக்கும் பொழுது, இயேசுவே நான் போகிறேன், என்னோடு கூட வாரும் ஐயா. கிளைய போல இந்த மாலை சென்று இரவு வந்து விட்டது என்பதுமாதிரி இயேசுவே என்னோடு வருந்தி அழைத்தார். வசனம் லூக்கா 24:29 வருந்தி அழைத்தார். அழைத்த பொழுது ஆண்டவர் வீட்டுக்குள்ள போனார். ஆசீர்வதித்தார். அப்பத்தையும் தண்ணீரையும் எடுத்து ஆசீர்வதித்தார். உங்கள் அப்பமும் உங்கள் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவரை நீங்கள் அழைக்க வேண்டும். ஆண்டவரை நீங்கள் அழைப்பீர்களே ஆனால் உங்க வீட்டுல வந்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பள்ளியில சொல்லி மகளே, உங்க வீட்டுல வந்து உங்களை இயேசுநாதர் ஆசீர்வதிப்பார். உண்மைதானா? வேதம் அப்படி சொல்லுகிறதா? வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம்
20 வசனத்தை சற்று வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20 வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் பிரவேசித்து அவனிடத்திலே நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். அவனுக்கு என்னோடு போஜனம் பண்ண வீட்டின் கதவை தட்டுறாரு. இயேசுநாதர் சொல்ற வேதம் சொல்றது, ஒரு வீட்டின் கதவை தட்டுவேன். அவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், நல்லா நீங்க வந்து சொல்லுங்க பாப்போம், கரெக்டா சொல்லுங்க பாப்போம். கதவை திறந்தால் அவனோடு கொளிச்சு நின்று போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோட, அதுதான் நீங்க கொடுக்கிற சாப்பாடு அவன் திருப்பி கொடுப்பாங்க. அல்லையா சொல்லல, நீங்க கருவாட்டு குழம்பு கொடுத்தா அவரும் கருவாட்டு குழம்பு, நீங்க பீஃப் கொடுத்தா அவரும் பீஃப். அப்படி நினைக்கிறீங்களா? இல்ல, நம்மளுடைய ஆண்டவர் காஸ்ட்லிங்கா பொரிச்ச மீன் பிறகும் கொடுப்பாரு. இல்லையா சொல்லுங்களேன். எல்லா பிரசங்கத்திலையும் சொல்லலாம். பல பேர் பல பெயரை சொல்லுவாங்க. பல பேர் இயேசுநாதருக்கு பல பெயர்களை சொல்வார்கள். என் புத்தகத்தில் சொல்றேன், he is காஸ்ட்லிங்கா. அவர் காஸ்ட்லிங்கா, எந்த கலர், விலைமதிக்க முடியாத கலர். அதனால முதல்ல இருந்து கடைசி வரைக்குமே ஊழியத்துல வந்த பொழுதிலிருந்து அவர் மறித்து உயிர்த்தல் இந்த வரையிலுமே என்ன சாப்பாடு கொடுத்தா தெரியுமா? பொரிச்ச மீனும் பிரெண்டும் கொடுத்தார். அல்லது ஃபிஷ் ஃப்ரை. என்னவா சொல்லி மகளே, என்னவா? ஃபிஷ் ஃப்ரை. அதனாலதான் சொல்ற காஸ்ட்லிங்கா. சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து என் நாமத்தில் வந்திருக்கிற உங்களை திருப்தி அடைந்து நடத்தும்படியாய் செய்கிற தேவன். நான் கதவை தட்டுவேன், அவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு கூட நான் போஜனம் செய்வேன், அவனும் என்னோடு கூட போஜனம் செய்வார். என் அன்புக்குரியவர்களே, இந்த ராத்திரி வேளையில் உங்கள் அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அலையுங்கள், கொடுங்கள், உபசரியுங்கள். கிளையப்ப அழைத்தான், கொடுத்தான், உபசரித்தான், ஆசீர்வாதம் கிடைத்தது. அவன் வீட்டிலே ஆசீர்வதித்த ஆண்டவர் பரலோகத்திற்கு செல்கிற வேளையில் அந்த இடத்தில் தான் ஆசீர்வதித்து கடந்து போனார். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கரங்களை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். கிளையப்பா வீட்டிலே ஆசீர்வாதத்தை ஜனங்களுக்கு கொடுத்து பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். இயேசுநாதர் கடைசியாய் செய்த ஊழியம் ஆசீர்வாதம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை அழையுங்கள். பெயரளவில் இருப்பீர்களே, ஆனால் இன்றைக்கு நீங்கள் இயேசுவை அழைக்க வேண்டும். யோவான் 3:2 பார்க்கிற பொழுது இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டார்களாமே. நீங்கள் அழைத்து பாருங்கள். அது மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருவரும் அழைத்தார். கப்பர்நகூமின் ராஜாவின் மனுஷன் சொன்னார், என் மகன் மரணாவஸ்தை வருகிறான் ஐயா, என்னை குணமாக்க வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் என்று சொல்லி யோவான் 4ஆம் அதிகாரம் 46-47 சொல்லுகிறது. வர வேண்டும் என்று அழைத்தார். அப்பொழுது கப்பர்நகூமின் ராஜாவின் மனுஷன் சுகம் அடைந்து விட்டான். அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேண்டுமானால் இயேசுவை அழைக்க வேண்டும். நீங்கள் இயேசுவை அழைக்கிறீர்களா? உங்கள் முன் நிற்கிற நான் ஒரு ஆதி கிறிஸ்தவனும் கிடையாது, ஜாதி கிறிஸ்தவனும் கிடையாது. காலையில் எழுந்த உடனடியாக எங்கள் வீட்டிலேயே கோயில் உண்டு. ஆலயம் கிடையாது, கோயில் உண்டு. ஆலயம் என்பது கிறிஸ்தவர்களுக்கு, கோயில் என்பது இந்துக்களுக்கு, மசூதி என்பது முஸ்லிம்களுக்கு. எங்கள் வீட்டுக்குள்ளேயே ஆலயம் உண்டு. காலையில் எழுந்து 5 மணிக்கெல்லாம் ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்திராய நமகே, ஓம் ஸ்ரீ கன்னிசுத்தாய நமகே, ஓம் ஸ்ரீ நாராயண நமகே, ஓம் ஸ்ரீ சிவலிஷ்டாய நமகே, பாவோகம் பாவக்கண்மோகம் பாவாத்மா பாவ சம்பவா அசத்மா தஸ்கமே தவஸ்மா ஜோதிர்கமையே அமிர்தம் கண்ணன் நாமாவளி சூத்திரத்தை சொல்லி வழிபட்டு வந்தேன். அன்றைக்கு நாமாவளி சூத்திரத்தை சொல்லி வழிபட்டு அயோக்கியராக இருந்தேன். சூத்திரம் போய் ஸ்தோத்திரம் வந்தது. இதே காவியிலே 88 நாடுகளே இயேசுவே கிறிஸ்து என்று செய்து ஜப்பான் போன பொழுதும், அமெரிக்கா போன பொழுதும், சுவிட்சர்லாந்து போன பொழுதும், எருசலேம் போன பொழுதும் இதே காவி வழியில் தான் போனேன். அந்த இடத்தில் என்னை பார்த்தவர்கள் ஜெபிக்க சொன்னார்களே தவிர முறைத்து பார்க்கவில்லை. காரணம் நான் அல்ல, நான் போகின்ற இடத்துல என் இயேசுவை சுமந்து கொண்டு போகிறேன். இயேசு என்னோடு இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறபடியினாலே நான் விதிக்கிற தேசத்தை உனக்கு கொடுத்தேன் என்று சொன்னேன். வார்த்தையின்படியா அவர் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார். எனக்கு அருமையானவர்களே, நான் பிரம்மச்சாரி அல்ல, திருமணமானவன். எனக்கு ஒரே ஒரு மனைவி உண்டு. அதை போல ஒரே ஒரு மகள் உண்டு. தற்பொழுது ஒரே ஒரு பேத்தியும் உண்டு. தற்பொழுது
அதை நான் புஷ்ட வைக்க முடியாது பாத்தீங்களா? அதனால எனக்கு ஒரே ஒரு மகள் உண்டு. 13 ஆண்டுகள் கழித்து எனக்கு மகள் பிறந்தார். 13 ஆண்டுகள் கழித்து எனக்கு ஒரு மகள் பிறந்தார். அவளுக்கு திருமணம் அளித்த ஒரே வருஷத்தில் எனக்கு பேத்தி பிறந்தார். இப்பொழுது தாத்தாவாய் இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில் ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்திராய நம பிரம்மபுத்திரன் நதிகளை உண்டாக்கினவனே உனக்கு நமஸ்காரம் என்று சொல்லி வழிபட்டு வந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல துவங்கின. என்றைக்கு சொல்ல தொடங்கினோ கர்த்தர் 88 நாடுகளில் சென்று பிரசங்கிக்கும்படியா, இதே காவி வஸ்திரத்திலேயே சென்று பிரசங்கிக்கும்படியா, குறிப்பாக 24ஆம் ஆண்டு விழா கன்வென்ஷன் பிரசங்கியராக உங்களோடு இருக்கும்படியா என்னை அழைத்துக் கொண்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் அவரை அழைத்தேன், அவர் என்னை 3வது மாடிக்கு அழைத்துக் கொண்டு வந்தார். ஆசீர்வாதம் இல்லையா? மாலை சென்றது, இரவு வந்தது. ஐயரே எங்களோடு தங்கியிரும், எங்களோடு தங்கியிரும். எழுந்து நிற்போமா? எனக்கு கொடுத்த நீளம் முடிந்தது, போகட்டும். எழுந்து நிற்போம். எஸ் ஐயரே எங்களோடு தங்கியிரும். ஆசீர்வாதம் புதிதாய் வந்திருக்கிற தர்மாபுரத்து மக்களுக்காக, புதிதாய் வந்திருக்கிற மயிலாப்பூர் மக்களுக்காக, புதிதாய் வந்திருக்கிற ஆவணி மக்களுக்காக, வழக்கமாய் வந்திருக்கிற மக்களுக்காக, அன்பு தந்தையா பாளைய அவசர பக்கத்திலிருந்து வந்திருக்கிற தந்தையாருக்காக ஆண்டவரை நன்றியிலும் நுழைந்து எழுதியதோடு நாங்கள் பார்க்கிறோம். உண்மை குடும்ப முகாமிலே வருகின்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உயர்த்தப்படுவார்கள் என்று இன்றைய தலைமை போதனை அவர்கள் சொன்ன வார்த்தையை மையமாக வைத்து பிரசங்கித்திருக்கிறோம். ஆயத்தம் செய்த பிரசங்கம் அல்ல, ஆவியானவர் தந்த பிரசங்கத்தை சொல்லி இருக்கிறோம். ஆண்டவரே நீ ஆசீர்வதிக்கிறதற்கு பாத்திரமானவர் இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் என்றும் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்றும் துவக்கினோமே. இங்கே ஆசீர்வாதம் ஆலயத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னவர் அந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிற அன்புக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது வந்து உன்னிடத்திலே வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரேன். எங்களிடத்திலே வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவர் கிளையப்ப அழைத்தவர்கள் அப்படி வீட்டிலே சென்று ஆசீர்வதிக்கிறேன். ஆலயத்தில் ஆசீர்வதித்தவர், வீதிகளை ஆசீர்வதித்தவர், வீட்டிலே ஆசீர்வதித்தவர். இந்த ராத்திரி வேளையில் ஆலயத்தில் வந்திருக்கிற எங்களை, வீதியில் கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களை, வீட்டுக்குள் வந்திருக்கிற எங்களை ஆசீர்வதிக்க போகிறீரப்பா. ஆசீர்வதித்து விட்டீர் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பி கேட்கிறோம் ஐயா. கிளையை அழைத்தது போல நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் இடத்தில் வந்தவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது போல ஆலயத்திற்கு வருகிற பொழுது ஆசீர்வதிப்பேன் என்று ஆலயத்தில் நீர் இருந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்த வண்ணமாக இருந்தது போல ஆலயத்தில் வந்திருக்கிற எங்களை ஆசீர்வதியும், நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் வந்திருக்கிற எங்களை ஆசீர்வதியும். கிளையப்பாவை போல அழைத்துக் கொண்டு நாங்கள் வீட்டுக்கு போக போற இந்த ராத்திரி வேளையிலே, இந்த ராத்திரி வேளையில் வீட்டுக்கு நாங்கள் போகிற வேளையில் எங்களோடு கூட வந்து எங்களை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் அப்பா.